ஹலோ தமிழத்துக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது புளியோதரை. புரட்டாசி மாசம் ஸ்பெஷல் கோவில் புளியோதரை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். கோவில் புளியோதரை நம்ம வீட்லயே சுலபமா செய்யலாம். ஸோ அதை தான் நம்ம எப்படி செய்ய போறதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படியே கோவில்ல தர பிரசாதம் மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நல்ல காரமா நல்ல புளிப்பா கலந்து இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி செய்யறதுன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். புளி தொக்கை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம அப்பப்போ கலரி நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஒரு வாரம் வரைக்கும் இந்த புளி தொக்கு கெடாமல் நல்லா இருக்கும். ஸோ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாரும் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் இந்த டேஸ்டான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் தமிழத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். புளியோதரை செய்யறதுக்கு நம்ம முதல்ல புளி தொக்கை ரெடி பண்ணிக்கணும். ஸோ புளி தொக்குக்கு நமக்கு முதல்ல தேவையானது பார்த்தீங்கன்னா புளியோதரை பொடி. ஸோ இந்த புளியோதரை பொடி எப்படி செய்யணுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஸோ நம்ம கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பு வெந்தயம் கடுகு சீரகம் மிளகு எடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் மிளகாவையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மிளகாய் எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய் நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன், கூடவே கொஞ்சம் தனியாகவும் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்க எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் நாம இப்போ நல்லா அரைச்சி வச்சுட்டோம். பாருங்க இதான் புளியோதரை பொடி. இப்படிதான் நம்ம இதை செய்யணும். பாருங்க இது ஒரு சின்ன ட்ரிக் இது. ஸோ இது என்னன்னா புளியை நாம் கரைச்சி வச்சுட்டு அந்த புளி தண்ணியை நம்ம முன்னாடியே கொதிக்க வச்சுடுறோம். ஏன் இதை கொதிக்க வச்சுடுறோன்னா நமக்கு அப்போ திக்கான நமக்கு புளி தண்ணி கிடைக்கும். அதுக்காக ஸோ நான் புளியை நல்லா கரைச்சி வச்ச தண்ணி கூட கொஞ்சம் கல்லுப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கிறோம். ஸோ இன்னைக்கு எங்கள் அக்கா தான் இதை செய்கிறாங்க. ஸோ பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டாக அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது இதில். ஸோ கோவில் புளியோதரை டேஸ்ட்ல இது எக்ஸாக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. ஸோ புளித்தொக்குக்கு நாம் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் கடாயில் ஊற்றிருக்கோம். ஸோ நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் நாம் எல்லா பொருட்களையும் போட்டு தாளிக்க போகிறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு நமக்கு கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய்
அப்புறம் வந்துட்டு கண்டிப்பா நமக்கு வந்துட்டு வேர்க்கடலை தேவைப்படும். வேர்க்கடலை நாம வந்து வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சதை நாம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் போட்டு தான் நம்ம தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம வந்துட்டு என்ன செய்யறோன்றத பாருங்க. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு எக்ஸாக்டா கோவில் டேஸ்ட்ல கிடைக்கும். உங்களுக்கு கோவில்ல கொடுக்குற புளியோதரை டேஸ்ட்ல நமக்கு கிடைக்கும் இந்த புளியோதரை. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்துட்டு நீங்க ஒரு வாரம் வரைக்கும் இந்த புளி தொக்கு கெடாது. ஸோ நீங்க வந்துட்டு இதுல நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ வெளியிலேயே இது வந்துட்டு கெடாம இருக்கும். ஸோ ஏன்னா இது நல்லெண்ணெயில செய்யறதுனால. ஸோ பாருங்க எப்படி செய்யறோன்னு. பாருங்க நல்லா தாளிச்சதும் நாம வந்துட்டு ஏற்கனவே செஞ்சு வச்ச புளியோதரை பொடியையும் புளி தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சோம் இல்லையா அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துட்டோம். ஸோ எல்லா பொருட்களையும் நம்ம ஒன்று சேர்த்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் வர வரைக்கும் நாம் இதை நாம வந்துட்டு கொதிக்க வச்சுட்டே இருக்க வேண்டியது தான். பாருங்க நல்லா கொதிக்க நமக்கு வந்து புளியோதரை தொக்கு வந்துட்டு நல்லா திக்காயிடுச்சு. பாருங்க இந்த மாதிரி நம்ம திக்கான கன்சிஸ்டன்சில தான் எடுக்கணும். ஸோ எண்ணெய்லாம் நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். பாருங்க ஸோ புளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இதை சாதத்தில் போட்டு கலரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க சுவையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி நான் கொஞ்சம் அலங்கரிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படியே நமக்கு கோவிலில் தர புளியோதரை டேஸ்ட்டில் இது கிடைக்கும். பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காம தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.